மான் மற்றும் நாம் தமிழர் கட்சி. இன்றைய முக்கிய அப்டேட்ஸ். சீமான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக தயாராகி வருகிறார். மற்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கும் வேளையில் அவர் ஏற்கனவே வேட்பாளர் அறிவிப்பு மற்றும் தொகுதி பங்கீட்டில் ஒருபடி மேலே உள்ளார். 1. 234 தொகுதிகளிலும் தனித்துப் போட்டி, உறுதியான நிலைப்பாடு. சீமான் தனது வழக்கமான பாணியில் 2026 தேர்தலிலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் 234 தொகுதிகளிலும் தனித்துப் போட்டியிடப் போவதாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆண் பெண் சமநிலை. 117 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 117 பெண் வேட்பாளர்கள் என சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தும் முறையை இந்த தேர்தலிலும் அவர் பின்பற்றுகிறார். 2. வேட்பாளர் அறிவிப்பு மைனஸ் முன்னிலையில் நாதக 100 கூட்டல் வேட்பாளர்கள். இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அறிவித்துள்ளார். குறிப்பாக உளுந்தூர்பேட்டை, லோகேஸ்வரி, கள்ளக்குறிச்சி, நாகம்மாள், விழுப்புரம், அபிநயா போன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். தொடர் அறிவிப்பு. விரைவில் அடுத்தடுத்த கட்டங்களாக மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அவர் அறிவிக்க உள்ளார். 3. சீமான் போட்டியிடும் தொகுதி எது? சிவகங்கை அல்லது தருமபுரி? கடந்த முறை திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் இந்த முறை தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் தருமபுரி பேருந்து நிலைய விவகாரத்தில் அவர் எடுத்த தீவிர நிலைப்பாடு காரணமாக வட தமிழகத்தில் தனது செல்வாக்கை நிரூபிக்க தருமபுரியிலும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. 4. அரசியல் விமர்சனங்கள். திமுக தவேக மோதல். திமுக அரசின் மகளிர் உரிமைத் தொகை அறிவிப்பை தேர்தல் நாடகம் என விமர்சித்துள்ள சீமான், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவு குறித்தும் தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். நாங்கள் யாருக்கும் எதிரி அல்ல, ஆனால் மாற்றத்திற்கான ஒரே வழி நாம் தமிழர்தான் என்பது அவரது தற்போதைய பிரச்சார முழக்கமாக உள்ளது.